ஃப்ரெண்ட் ரூட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நடிகை அனிதா சம்பத் இவங்க இப்பதான் நடிகையா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க நியூஸ் ரீடரா தான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபேமஸ் சேனல் சன் டிவில இவங்க நியூஸ் வாசிச்சாங்க. இவங்க அழுத்தமா அந்த தமிழை வாசிக்கிறாங்க இல்லையா, உச்சரிக்கிறாங்க இல்லையா, அப்படி வாசிச்சுதான் மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாங்க. நிறைய பேருடைய ஃபேவரைட் பிளஸ் நிறைய பேருக்கு ரோல் மாடலா இவங்க இருந்திருக்காங்க. இன்ஸ்பிரேஷனாவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களை பார்த்து நிறைய பேரு நம்மளும் நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சேனல்ல வேலை செஞ்சிருக்காங்க, சேனல் வந்திருக்கிறாங்க. சோ இவங்களுடைய இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நிறைய பேர் செஞ்சாங்க இல்லையா. ஆனா இவங்க நியூஸ் ரீடிங்ல தான் கண்டினியூ ஆனாங்களான்னு கேட்டா கிடையாது. நியூஸ் ரீடிங்ல இருந்து அவங்களுக்கு வேற ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது. அந்த வாய்ப்பு மூலமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபெமிலியர் ஆயிட்டாங்க. அந்த ஷோ தான் ஒரு மிகப்பெரிய சேனல்ல நடந்தக்கூடிய பிக் பாஸ் அப்படின்ற ஷோ. அதுல ஒரு சீசன்ல இவங்க கலந்துக்கிட்டு பயங்கரமா விளையாண்டாங்க. அதாவது அதிரடியா இவங்க விளையாண்டாங்க. யார் என்ன தப்பு பண்ணாலும் ஆன் ஸ்பாட்ல ரொம்ப தைரியமா கேட்கக்கூடிய திறமை இவங்களுக்குன்னே சொல்லலாம். ஆனா அந்த ஷோல இவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்த நிலைமையில இடையில எலிமினேட் ஆயிட்டாங்க. சோ எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா இவங்க சும்மா இல்ல, நிறைய படங்களும் இவங்க நடிச்சிருக்காங்க. காப்பான் இது மாதிரி நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல் இவங்களுக்கான ரோல் கிடைச்சிருக்குது. இவங்க ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அழகான அம்சமான முகம் தான் இவங்களுக்கு. இவங்க காதல் கல்யாணம் தான் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலயுமே இவங்களுடைய கணவரை பத்தியும் இவங்களுடைய காதல் பத்தியும் இவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை பற்றியும் இவங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாங்க. நியூஸ் வாசிக்கிறதுக்கே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பெருசா நியூஸ் வாசிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு டேலண்ட் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சன் டிவி அவங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஆடிஷன் எப்படி அட்டன் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களை அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய அந்த உச்சரிப்பு, அந்த தமிழ் பேச்சு இதெல்லாத்துலயும் செலக்ட் ஆகி அவங்க நியூஸ் ரீடரா கண்டினியூ ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் போயிட்டு அங்க அது ரெடியா விளையாண்டு அப்படியே யூடியூப் பக்கம் இன்ஸ்டா பக்கம் வந்துட்டாங்க. இன்ஸ்டால மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னே சொல்லலாம் இவங்கள. இவங்க வீடியோ போட்ட உடனே கண்டிப்பா லேக்ஸ் தாண்டும். ஸோ யூடியூப் இது மாதிரி இருக்கக்கூடியதுல கண்டென்ட் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ இது மாதிரிலாம் போட்டு அவங்க நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆட்ஸ்லாம் நம்ம இவங்களை பார்த்துருக்கோம். நிறைய ரீல்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுல எல்லாருமே 90s உடைய ஃபேவரட் சாங்ஸா இருக்கும். 90s டைம்ல நிறைய பேருக்கு ஃபேவரட் சாங் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சாங்லாம் எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு நிமிஷம் கூட இல்ல 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி போட்டு இவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அந்த இதுல இவங்களுடைய டான்ஸை பாக்குறதா, இல்ல அந்த சாங்கை ரசிக்கிறதா, அந்த லிரிக்ஸை பாக்குறதா, இல்ல இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் பிளஸ் ஆர்னமெண்ட்ஸ், அவங்களுடைய நெக்குக்கு போட்டிருக்க அந்த நெக் செட், இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ் இதை பாக்குறதான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அவங்களுடைய ரீல்ஸ் எல்லாமே. இது மாதிரி இருந்தவங்க இப்ப சீரியல் பக்கம் வர்றாங்க. ஏற்கனவே ஒரு சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப மறுபடியும் அவங்க சின்ன திரையில களம் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப நியூஸ் ரீடிங்ல இருந்து அவங்க பிக் பாஸ் போயிட்டு பிக் பாஸ்ல இருந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. சோ வெளித்திரையில இருந்து இப்ப சின்ன திரைக்கு வந்திருக்காங்க. ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு முக்கியமான சீரியல்ல தான் இவங்க இப்ப கால் தடம் பதிக்க போறாங்க. அதனால அவங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பில இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி அவங்க டிவில நியூஸ் ரீடிங்ல பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஷோல பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் அவங்க இடையிலே இல்லையா, படத்துல அங்கங்க தலை காத்திட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் இவங்களுக்கு பெருசா கிடைக்கல. ஆனாலும் அவங்களுக்கு கிடைச்ச ரோலை இவங்க பெஸ்டா தான் பண்ணுவாங்க. அதிகமா இவங்களுக்கு கிடைச்ச ரோல்னு பாத்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர், நியூஸ் ரீடர் இது மாதிரி தான் அவங்களுக்கு ரோல் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷன் அது அப்படின்றதுனால அதை அவங்க பெஸ்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க சீரியல்ல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வெளியாகி இருக்குது. அதை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஜீ தமிழ்ல சின்னஞ்சிறு கிளியே அப்படின்ற சீரியல்ல தான் அவங்க இப்ப களம் இறங்க இருக்கிறாங்க. இந்த சீரியல் ஏற்கனவே அது போயிட்டு தான் இருக்குது ரொம்ப நாளாவே. இந்த சீரியல்ல ஒரு முக்கியமான ரோல்ல கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல இவங்க வர போறாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சீரியலும் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஹீரோயினா மெயின் ரோல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு ரோல் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களை ரீல்ஸ்லயோ ஷார்ட்ஸ்லயோ பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா டெய்லியும் அவங்கள பார்த்து பார்த்து பழகிடுச்சு இல்லையா, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்து
பார்த்து உங்களுக்கு பழகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க சீரியல்ல நடிக்க போயிட்டீங்கன்னா பிஸி ஆயிடுவீங்க. பிஸி ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரீல்ஸ்லாம் நீங்க போட மாட்டீங்க. நாங்க உங்க எதுல பார்த்து ரசிக்கிறதுன்ற மாதிரி ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இவங்க கைவசம் நிறைய படம் இருக்கோ இல்லையோ நிறைய விளம்பரதாரர்கள் இருக்காங்க. அதாவது நிறைய ஆட்ஸ் வந்து இவங்க கையில இருக்கு. இப்ப நம்ம நார்மலா நம்ம ரீல்ஸ் பாக்குறோம் அப்படின்னா இன்பிட்வீன் ஆட் வரும் இல்லையா, அதுல கண்டிப்பா ஒரு இதுல இவங்க வந்துருவாங்க. அது மேக்சிமம் ஜுவல்லரி ஷோரூமா இருக்கும், இல்ல ஜுவல்லரி அந்த ஆடா இருக்கும், இல்லைன்னா ட்ரெஸ் ஆடா இருக்கும், இல்லைன்னா வீடு 2 BHK இவ்வளவோ 3 BHK இவ்வளவோ அப்படின்ற மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். இது மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்து இவங்க கையில இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரியாலிட்டி ஷோவை தொகுத்து வழங்குவாங்க இல்லையா ஆங்கர்ஸ், ஸோ அந்த ஒரு காம்பேரிங் ஒர்க்கும் இவங்களுக்கு ஆஃபர் வந்துச்சு. ஆனா நம்மளால முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்றதுனால அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஏன்னா இவங்களும் கலகலன்னு பேசுறவங்க தான். விஜய் பிரியங்கா அந்த அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவங்க பேசுறவங்க தான். இருந்தாலும் ஆங்கரிங் அப்படின்ற ஒர்க்கை ஃபுல் டே வந்து நம்ம நின்றுட்டு பண்ணணும், ஃபுல் டே நம்ம வந்து எஃபர்ட் போடணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நமக்கு முடியுமா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் இனிஷியலா. அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சின்னஞ்சிறு கிளிய சீரியல்ல இப்போதைக்கு அவங்க வந்து கால் தடம் பதிக்க போறாங்க. இதை தொடர்ந்து ஒரு சீரியல்ல மெயின் கேரக்டர்ல அவங்க நடிப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டையும் எழுந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, எதுவுமே தெரியாம சினிஃபீல்ட்னா என்ன, அதாவது மீடியானா என்ன அப்படின்னு தெரியாமலே நீங்க வந்து வந்தீங்க. நியூஸ் வாசிக்கிற அந்த திறமை உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியாம இருந்தப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நீங்க அது மூலமா ஒரு மிகப்பெரிய சேனல்ல, அந்த பிரபலமான சேனல்ல நீங்க ஒரு நியூஸ் வாசிச்சு அந்த நியூஸ் ரீடிங்லயே மக்களுடைய மனசை வந்து கவர்ந்து எல்லார் வீட்லயுமே நீங்க வந்து அப்பவே இருந்துட்டீங்க. அதற்கப்புறம் பிக் பாஸ்ல இருந்தீங்க, ரியாலிட்டி ஷோ நிறையாலாம் அவங்க கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டோட நிறைய இடத்துல பிரபான்னு தான் சொல்லுவாங்க. பிரபா அப்படின்றது அவங்களுடைய கணவர் பெயர். எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க கணவரை வந்து அவங்க எப்போதுமே வந்து புகழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய லவ் கேர் அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, அதாவது அனிதா சம்பத் அவர்களும் சரி பிரபா அவர்களும் சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நிறைய ஆட்ஸ்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க. பிரியா பவானி சங்கர் அவங்க நியூஸ் ரீடிங்ல இருந்து காதல் முதல் கல்யாண முறை அப்படின்ற சீரியல்ல நடிச்சு அதற்கப்புறம் தான் இப்ப ஹீரோயினா நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க. டிமாண்டி காலனி, யானை, இது மாதிரி நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. பெருசா எந்த படங்களும் அவங்களுக்கு கை கொடுக்கலன்னா கூட கடைக்குட்டி சிங்கம் அந்த படம் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துச்சு. அதுல வந்து நல்ல பேர் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவங்க வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ லக்கியான ஹீரோயினா அவங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவங்க நடிச்ச படங்கள் ஸ்டார்டிங்ல எதுவுமே பெருசா போல. இவங்க கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த படம் வந்து பெருசா பேசப்படல. ஸோ டிமாண்டி காலனி 3ல இவங்க இருக்கிறாங்க, இந்த படம் இவங்களுக்கு கண்டிப்பா வந்து கை கொடுக்கும் அப்படின்னு மாதிரி ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்கள மாதிரி அனிதா சம்பத்தும் ஒரு ஹீரோயினா வருவாங்க. ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தான் அவங்க. ஸோ ஹீரோயினுக்கு இருக்க வேண்டிய அந்த அழகு வசீகரம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிறதுனால இவங்களும் கூடிய சீக்கிரம் ஹீரோயினா வருவாங்க, இவங்க பெரிய ஷைனிங் ஸ்டாரா ஆவாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். பட் ஆனா அதுக்கு அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கல. ஹீரோயினால அவங்க வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படல. நமக்கு என்ன, நம்ம யூடியூப் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, FB இருக்கு, நம்ம இதுலயே வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதுல போடுற ஒவ்வொரு ரீல்ஸுமே வந்து அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல, அவங்கள பாக்குறதா, அவங்க ஆடுற டான்ஸை பாக்குறதா, இல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாக்குறதா, இல்ல அந்த சாங்கை ரசிக்கிறதா, எதுவுமே அப்படி இருக்கும். எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு நியூஸ் ரீடர் அனிதா சம்பத் அவர்கள் இப்ப சின்னஞ்சிறு கிளிய சீரியல்ல நடிக்க வர்றாங்க அப்படின்றதே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்க ஒரு சீரியல்ல மெயின் கேரக்டர், அதாவது ஹீரோயினாவே அவங்க இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க. இனிமே நம்ம டெய்லி பார்க்க போறோம் அனிதா சம்பத் அவர்களை அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் அவங்கள இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கிறாங்க. இவங்கள மாதிரி நியூஸ் வாசிக்கணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அனிதா சம்பத் அவங்கள நியூஸ் ரீடரா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்றதும், சின்னஞ்சிறு கிளிய சீரியல்ல அவங்க நடிச்சா அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா அப்படின்றதையும் எங்களுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.